ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, அஜித்துடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர் குட் பேட் அக்லி. ஸோ இதை தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் சோஷியல் மீடியாவில் ஏற்படுத்துகிற தாக்கம் அப்படி ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக மாறிச்சு, பெரிய வைரலாக மாறிச்சு. ஸோ இந்த படம் தான் அஜித்துடைய அடுத்த படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக்கை போயிட்டுருக்குது. ஆனால் அதுக்கு முன் ஒரு படம் இருக்குது, விடாமுயற்சி. இந்த படம் என்ன தான் ஆச்சு? இந்த படத்தை சின்ன அப்டேட் கூட வரவே இல்லையே. இந்த படம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய டாக் கிரியேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஃபேன்ஸை வெயிட் பண்ணி பார்த்து குட் பேட் அக்லி அந்த வைப்புக்கு மாறிட்டாங்க. ஸோ விடாமுயற்சி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆரம்பிச்சிது. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே பெரிய பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, லைக்கா ப்ரொடக்ஷனில் அஜித் படம் பண்ண போகிற இருந்தப்போ விக்னேஷ் சிவன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் அஜித் சொன்ன டேட்டில் கதையை கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 months டைம் கொடுத்தாங்க. துணிவு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே இந்த படத்தை கமிட் பண்ணி விக்னேஷ் சிவனுக்கு 6 months டைம் கொடுத்தாங்க. அந்த 6 month டைமில் விக்னேஷ் சிவன் ஒரு நல்ல கதை, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற கதையை அஜித்துக்கு கொடுக்கவே இல்லை. அஜித் வெயிட் பண்ணி பார்த்து அவரை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ விக்னேஷ் சிவன் போயிட்டார். ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே டைரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே அலசி லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட மகிழ் திருமணி இருக்கார், நீங்கள் அவங்க கதையை கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி லைக்கா அஜித்கிட்ட ரெஃபர் பண்ணி, ஸோ அஜித் கிட்ட மகிழ் திருமணி இந்த கதை சொல்லும்போது அந்த கதையும் அஜித்துக்கு பிடிக்கல. இல்லைங்களா? ஸோ அந்த கதையும் அஜித் சார் சுத்தமாக பிடிக்காமல், இந்த கதையை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், இன்னும் வேறு கதையை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அஜித் சார் அப்போது மகிழ்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி டிஸ்கஷன் நிறைய பண்ணி அதிகம் ரொம்ப டைம் எடுச்சு. நான் அந்த கதையை சரியாக அமையலை அப்படின்றதால அதுக்கப்புறம் ஒரு 6 months ஸோ ஒரு வழியாக கதையெல்லாம் செட் ஆகி அஜித்துக்குலாம் கதை பிடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அஜர்பைஜானுக்கு ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு ரொம்ப வேகமாக ஷூட்டிங் போயிட்டுருக்குது. இத்தனைக்கும் மகிழ் திருமணி ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறவர். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறவர். அவரே ரொம்ப ஸ்பீடாக அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. அப்போது அங்கே புயல் அடிக்குது, அதாவது புழுதி புயல், மணல் புயல் இருக்குல்ல, ஸோ அந்த புயல் அடிக்குது. ஸோ அதனால் ஷூட்டிங் தடைப்படுது. திரும்பி நம்ம இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்பி ரொம்ப கேப் எடுத்து திரும்பி போகிறாங்க. ஸோ திரும்பி ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ திரும்பி புயல் அடிக்குது. ஸோ திரும்பி வராங்க. ஸோ இது மாதிரி காலநிலையே அந்த படத்தை ரொம்ப ஒத்துழைக்கல. ஸோ ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மே அல்லது ஏப்ரல் ஸோ இப்படியே ரிலீஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் இது வரைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இத்தனைக்கும் மேலே மகிழ் திருமணி போக ரொம்ப ஸ்லோவாக ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ இதில் படத்தில் ரொம்ப டிலே ஆகும் போயிட்டுருக்காங்க. அஜித்தும் பார்த்து அவரும் சில டைம் பைக் எடுத்து டூர் கிளம்பிடுறாரு. இங்கே எப்போலாம் ஷூட்டிங் இல்லையோ ஸோ அப்போலாம் அஜித் டூர் கிளம்பிடுவார். ஸோ இப்படி இந்த படம் போயிட்டு இருக்கும்போது இப்போது லேட்டஸ்ட்டாக லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ட்விட்டரில். இதேமாரி விடாமுயற்சி ஷெட்யூல் அஜர்பைஜான் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் சீக்கிரம் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபைனல் ஷெட்யூல், ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஷெட்யூலை ரன் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட ஃபண்டு கிடையாது. என்னடா சொல்கிறேன், லைக்காட்ட ஃபண்ட் இல்லையா? லைக்கா எவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெரிய படங்கள் இருக்குது. விடாமுயற்சி ஒரு பக்கம், பேட்டைன் ஒரு பக்கம், இந்தியன் 2 ஒரு பக்கம். இந்தியன் 2 ரெட் ஜெயின்ஸுக்கு மூவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த படத்தை ஓவராலாக பார்த்துட்டு இருக்குது லைக்கா தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா படத்துக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ இது லைக்கா ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு. முக்கியமாக அவங்க பணம் ஃபுல்லாக லண்டனில் தான் இருக்குது. இந்த பணத்தை இந்தியாவை கொண்டு வரணும். ஸோ அது பெரிய தலைவலி. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு லைக்கா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வேட்டைனை முடிச்சிடுங்க. வேட்டைனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு விடாமுயற்சிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் லைக்கா ப்ரொடக்ஷன். இதனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரொம்ப டிலே ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போனதுக்கப்புறம் இந்த படத்தை ஓனிக்கப்பட்டு லைக்கா ஷூட் பண்ணுறாங்களா அப்படின்ற வதந்தி. அது ஒரு 2 days முன்னாடி இந்த படம் லைக்கா கைவிட்டுட்டாங்க, அவங்கள முடியல, பெரிய படம் நிறைய படம் கையில் இருக்குது, ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஓனிக்கப்பட்டு ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் கிடையாது. லைக்கா இந்த படம் லைக்கா படம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. விடாமுயற்சி லைக்கா படம் தான். பட் இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணிருக்கிறது மே மாதம், அதாவது இந்த மே மாதம் இருக்குல்ல, இந்த மே மாதத்துக்குள்ளே விடாமுயற்சி ஷெட்யூலை ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்படி இல்லையா அதுக்குள்ளே வேட்டையை முடிச்சிடணும். ஸோ இது ரெண்டு எதனா ஒன்று முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை வந்து வேட்டையனை முடிச்சுட்டா விடாமுயற்சியை கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் தள்ளி போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் செப்டம்பர் அக்டோபர். ஸோ இந்த டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. விடாமுயற்சி வந்து இப்போதைக்கு அவங்க மைண்டில் வந்து மேக்ஸிமம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். பிஃபோர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணது வேட்டையன் படத்தை தீபாவளி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது வேட்டையன் படத்தை தீபாவளி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. விடாமுயற்சி படத்தை இந்த ஜூன் ஜூலை ஸோ இந்த டைமில் அந்த ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி படம் ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 60 days மேலே இருக்குன்றதால நம்ம வேட்டையன் படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த படத்தை வந்து முள்ளிக்கு இறக்கி விட்டுருவோம். ஸோ இந்த படத்தை பொறுமையாக பண்ணி இந்த படத்தை தீபாவளி இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் லைக்கா தரப்புலேருந்து முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் வந்து எந்த ப்ரொடக்ஷன் டைம்னு கை மாறல, ஒன்லி வந்து லைக்கா மட்டும் தான் பண்ணுறாங்க. இந்த படம் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அது மேக்ஸிமம் தீபாவளி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் அந்த படம் ரிலீஸ் பண்ண எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மகிழ் திருமணி ஸ்லோவாக எடுத்தால் கூட ஒவ்வொரு சீனையும் பார்த்து இருக்கிறாராம். ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட திரும்பி ரீஷூட் பண்ணுறாராம். ஸோ இதனால வந்து ஒவ்வொரு சீனும் வந்து அப்படி செதுக்கிற மாதிரி தான் பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ வெயிட் பண்ணலாம், ஃபேன்ஸ் வந்து ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப ஏங்கியிருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் பொறுத்தா ஒரு படம் கொடுக்கணும்ல. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. நம்ம வந்து லாஸ்ட்டு படம் வந்து துணிவு பிளாக் பஸ்டர் தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி வந்து வலிமை ஒரு சூப்பர் ஹிட்டானு சொல்ல. பட் இருந்தாலும் ஒரு பெரிய வசூல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 crores மேலே ஒரு படம் வந்து அவருக்கு வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ அதுமாதிரி கட்டாயத்தில் அஜித் இருக்காரு. என்ன ரீசன்னா இந்த பக்கம் ஜெயிலர் ஒரு மாபெரும் ஒரு பிளாக் பஸ்டர், இந்த பக்கம் லியோ வந்து பிளாக் பஸ்டரே கிடையாது. பட் இருந்தாலும் அது வந்து பொய்யான வசூல் சொல்லி ஏதோ ஊட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இருக்கும்போது அஜித் படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அஜித் ஃபேன்ஸுக்கு அவ்வளோ ஃபேன்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து சும்மா செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நிச்சயம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணும். ஏன்னா மகிழ் திருமணி வந்து ஒரு தரமான டைரக்டர், அவர் வந்து சொதப்ப மாட்டார். ஸோ அவர்கள் நம்பிக்கை போட்டு அந்த படத்தை அஜித் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித் கூட அமைதியாக இருக்கார். இவ்வளோ டிலே ஆனது கூட பார்த்தீங்கன்னா அஜித் அமைதியாக இருக்கார். அதே சமயம் ஜூன் மாதம் குட் பேட் அக்லி, ஸோ இதுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது குட் பேட் அக்லி. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த விடாமுயற்சி படத்தை முடிக்கணுன்றதான் இப்போதைக்கு லைக்காக டாஸ்க்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒருவேளை வந்து ஜூன் மாதம் தள்ளி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஜித் என்ன பண்ண போகிறாருன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அப்படி ஜூன் மாதம் தள்ளி போயிடுச்சுன்னா இந்த படம் தள்ளி போய்டும். ஸோ அஜித்தோடைய பிளான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இயர் எண்டில் விடாமுயற்சி, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் குட் பேட் அக்லி. ஸோ அதாவது அந்த ஆரம்பம் அந்த வீரம் வந்துச்சுல, ஸோ அதே மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நினச்சமா நடக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான படம் வந்து நிச்சயம் கிடைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.